அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் அழகு 5இல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இணைக்கும் இலக்கணத்தில் படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற பகுதியில் ஏற்கனவே ஓமை உருவகம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இது காப்பிய இலக்கணம். காப்பியம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் தான். அதே மாதிரி இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் என்பவை நீண்ட கதை போகக்கூடியவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த இதெல்லாம் என்னது நமக்கு காப்பியங்கள் வரிசையில் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். எப்படி ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கிறதோ அதே போல ஐஞ்சிறு காப்பியங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த ஐஞ்சிறு காப்பியங்களையும் என்னது நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்லி ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ன செய்யுது இடம்பெற்றிருக்கு. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற தொடர் முதல்ல எதில் இடம்பெறுதுன்னா நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் அவருடைய உரையில தான் இந்த ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் தமிழ் விடு தூது பாடிய புலவர் தமிழ் விடு தூதுக்கு ஆசிரியர் பெயர் யாருன்னு நமக்கு கிடைக்கல, அதனால அது பாடிய புலவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த புலவர் சொல்லக்கூடியது என்னன்னா இதை பஞ்ச காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த பொருள் தொகை நிகண்டு, அது திருத்தணிகை உலா, இந்த நூல்கள்லாம் பெருங்காப்பியங்கள் 5 அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுது. சிறு காப்பியங்கள் அப்படிங்கிற தொடரை வழங்கும் வழக்கத்தை கொண்டு வந்தது யாருன்னா சீவை தாமோதரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான். அவருடைய காலம் எப்போனா அந்த சூளாமணி பதிக்கும் பொழுது 1895 அந்த பதிப்புரையில இந்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காப்பிய அமைப்பு முறை இந்த காப்பியத்துல சிற்று உறுப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த காதை, சருக்கம், இலம்பகம், படலம் இதெல்லாம் இடம்பெற்று இருக்கிறது. இப்ப நம்ம பாடப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், 3 காண்டங்கள் இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கிறது. அந்த 6 காண்டத்தின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கான் படலம், கங்கை படலம் அப்படிங்கிற உட்பிரிவு படலங்களாக இருக்கும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அரங்கேற்று காதை தான் நம்ம பார்த்துருப்போம். அங்கே உட்பிரிவாக சிற்றுறுப்புகளாக இந்த காதை அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த காண்டம் அப்படிங்கிறது அந்த சிற்றுறுப்புகளுடைய தொகுதி, பெரும்பகுதி அல்ல பேருறுப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ இதுல நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை இதுல காதை அப்படிங்கிற உட்பிரிவு இருக்கு. சூளாமணி, பாரதம் இதுல சருக்கம் அப்படிங்கிற பிரிவு இருக்கு. சீவக சிந்தாமணி, இளம்பகம் இதுல 13 இளம்பகங்கள் இருக்கிறது. கந்தபுராணம், கம்பராமாயணத்துல சிறுபிரிவு படலம். சிலப்பதிகாரம், கம்பராமாயணத்துல இந்த பெரும்பிரிவு காண்டம் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இந்த அணியினுடைய இலக்கணத்தை கூறுறதுல முதன்மையான நூல் அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரம் பார்க்கலாம். இந்த தண்டி அலங்காரம் நம்ம ஏற்கனவே முதல்ல படிச்சிருக்கோம். எது அப்படின்னா இந்த ஓங்கலிடை உயர்ந்தோர் தொலைவிலங்கி மனப்பாட பாடல் இருக்குது இல்லையா, இந்த மனப்பாட பாடல் இடம்பெற்று இருக்கக்கூடிய நூல் தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்கார நூலினுடைய ஆசிரியர் தண்டி. இவர் வடமொழியில் இருக்கக்கூடிய காவிய தர்சம் அதை எழுதியவரும் இதே தண்டி தான். அவருடைய மொழிபெயர்ப்பாக இந்த தண்டி அலங்காரத்தை எழுதுறார். இந்த தண்டி அலங்கார நூல் 4 வகையான செய்யுள் வகைகளை சொல்லுது. என்னதுலன்னா முத்தகம், உலகம், தொகைநிலை, தொடர்நிலை. இந்த செய்யுள் வகைகள்ல இந்த தொடர்நிலை அப்படிங்கிற வகை காப்பியத்தை குறிக்கக்கூடியதாக கூறுகிறது. இந்த தொடர்நிலை ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லால பொருளால தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகை அப்படின்னு சொல்லலாம். இது பொருள் தொடர்நிலை, இது சொல் தொடர்நிலை. இந்த பொருள் தொடர்நிலை எதெல்லாம் பார்த்தோன்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதை சொல்லலாம். சொல் தொடர்நிலைனா அந்தாதி இலக்கியங்களை சொல்லலாம். இந்த அந்தாதி இலக்கியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தம், ஆதி, அந்தம் கூட்டல் ஆதி. இந்த அந்தம் அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னா முடிவு. அந்தம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா முடிவு. ஆதி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா தொடக்கம். அப்போ ஒன்றின் முடிவு இன்னொன்றின் தொடக்கமாக அமைவது. இப்படி எடுத்துட்டோம்னா ஒரு வரியினுடைய கடைசி சீர் அல்லது வார்த்தை, அந்த தொடர் கடைசி சீர் அடுத்த அடியினுடைய முதல் சீராக வருவது அந்தாதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த காப்பியத்தினுடைய படைக்கக்கூடிய முறைகள், தண்டி அலங்காரம் கூறக்கூடிய இந்த காப்பிய இலக்கணம், வடமொழியில் காவிய தர்சம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை பெருங்காப்பியம், சிறுகாப்பியம்னு 2 வகையா பிரிக்குது. இந்த காப்பியத்தினுடைய இலக்கணம் காப்பியங்கள் ஒரே வகை செய்யுளாலும் அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பல வகை செய்யுட்களாலும் என்ன செய்யும், அமையும்.
இதுல பெருங்காப்பிய இலக்கணத்துல கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வாழ்த்துதல் கட்டாயம் இருக்கணும். அதான் நம்ம சிலப்பதிகாரம்லாம் பார்த்தோம்னா தொடக்கத்திலே மங்கள வாழ்த்து காதை அப்படின்னு சொல்லிதான் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யார், வாழ்த்தியே தான் தொடங்குவார். அதே மாதிரி தெய்வத்தை வணங்குதல். எந்த ஒரு நூல் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒண்ணு சிலப்பதிகாரத்துலதான் இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்தி பாடியிருப்பாரு. மற்றபடி பெரும்பாலும் எல்லா பாடல்களிலுமே ஏதாவது ஒரு இறைவணக்க பாடல் அங்க இருக்கும். தெய்வத்தை வாழ்த்துதல். அடுத்து வருபொருள் உரைத்தல். வரக்கூடிய இந்த பொருள், இந்த நூல்னால நமக்கு இந்த பயன் வரும் அப்படிங்கிறத உரைத்தல். இந்த மாதிரியான பண்புல இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றினை தொடக்கத்துல பெற்றிருக்கணும். அதே மாதிரி இல்ல ஒன்னோ இல்லைன்னா இரண்டோ மூன்றோ என்ன செய்யலாம், வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக என்ன செய்கிறது, அமைகிறது. எனினும் இதுல பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இதுல அந்த தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருக்கணும். இது முக்கியமான செய்தி. அதுபோக அந்த காப்பியங்கள்ல மலை, கடல், நாடு, நகர், சிறுபொழுதுகள் 6 இருக்கு. அந்த 6 சிறுபொழுதுகள் காலை, நண்பகல், மாலை, ஏற்பாடு, யாமம், வைகரை இப்படிங்கிற 6 சிறுபொழுதுகள். அடுத்து பெரும்பொழுதுகள். அந்த குளிர்காலம், கார்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில் சொல்லக்கூடிய 6 பெரும்பொழுதுகள். அதோட கதிரவனுடைய தோற்றம், சந்திரனின் தோற்றம், இப்படி 18 உறுப்புகளை குறித்து இயற்கை வர்ணனை இடம்பெற வேண்டும். இந்த எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் இதுல என்ன செய்யணும், இடம்பெற வேண்டும். அந்த நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம் அப்படி படிக்கிற அந்த 8 வகையான எண்வகை மெய்ப்பாடுகளும் இதுல என்ன செய்யப்பட வேண்டும், வர வேண்டும். சிலப்பதிகாரம் முதலான 50 காப்பியங்கள்ல பார்த்தோன்னா இதுல எல்லாம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறது. பெருங்காப்பியத்திற்குரிய 4 உறுதி பொருள்களும், 4 உறுதி பொருள்கள் எதுனா அறம், பொருள், இன்பம், வீடு, பிற உறுப்புகளும் முழுமையா பெற்றிருக்கக்கூடிய ஒரு காப்பியம் அப்படின்னு எதை சொல்லலாம்னா சீவக சிந்தாமணிய சொல்லலாம். சிறு காப்பியங்கள்ல இந்த உறுதி பொருள் 4ல ஏதேனும் 1ஓ 2ஓ குறைந்து வரலாம். இது அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ல் 1ஓ 2ஓ குறைந்து வரலாம். பாவிகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா காப்பியத்தினுடைய பண்பாக விளங்குவது இந்த பாவிகம் தான். இந்த பாவிகம் ஒரு வரியில அந்த காப்பியத்தினுடைய செய்தியை ரத்தின சுருக்கமாக கூறக்கூடியது. அதுதான் பிறனில் விளைவோர் கிளையோடு கெடுவர். பிறனுடைய வீட்டை, பிறனுடைய மனைவியை விளைவோர் விரும்புவோர் கிளையோடு அழிந்து விடுவர் அப்படிங்கிற இந்த ஒரு வரி செய்தி கம்பராமாயணத்திற்கு பாடலாக இருக்கிறது. இங்க ராவணன் ராமனுடைய மனைவியை விரும்பியதால் அவனுடைய ஆட்சி அனைத்துமே அழிந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதுதான் பிறனில் விளைவோர் கிளையோடு கெடுவர். இப்படி கம்பராமாயணத்துடைய பாவிகம் அமைகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோரு தான் ஆட்சி செய்வதில் பிழை செய்தவனுக்கு, தவறு செய்தவனுக்கு அந்த அறமே கூற்றமாகும். அதுவே யமனாக மாறிவிடும். இதுதான் கண்ணகி மன்னன்ட்ட போய் என்ன செய்யறது, வாதிடக்கூடிய அந்த காட்சி. அந்த காட்சியும் அந்த மதுரையில போய் பாண்டிய மன்னனோடு வாதிட்டு பாண்டிய மன்னனை அவன் செய்த தவறு, நீ செய்தது தவறு, என்னுடைய கணவனை கொன்றது தவறு என்று வாதிடும் பொழுது வாதிட்டு அவனுடைய உயிரை விட்டது. அதுதான் இந்த மதுரை காண்டத்திற்கான பாவிகம் இது. அடுத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அப்படின்னா பத்தினியை உரை சான்றோர்கள் கூறக்கூடிய அத்துணை பண்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய பத்தினியை உயர்ந்தவர்கள், கற்றவர்கள் புகழ்வார்கள். அப்படிங்கிறபடி வஞ்சி காண்டத்துல இந்த கண்ணகிக்கு சிலை எடுப்பதும், கோயில் எடுப்பதும், அதற்கு பூஜைகள் செய்வதும் என்று ஒரு நிகழ்வே நடக்கும். அந்த இது வஞ்சி காண்டம் முழுவதும் அதை குறித்த செய்தி தான் இடம்பெற்றிருக்கும். அடுத்து ஊழ்வினை உறுத்து ஊட்டும். ஊழ்வினை அப்படின்னா முன் ஜென்மத்துல நடந்த நிகழ்வுகள். அது எப்படி ஆனாலும் அடுத்து என்ன செஞ்சிடும், அதனுடைய பயனை காட்டிவிடும் அப்படிங்கறதான் இது. இது எதுல நடக்கும்னா புகார் காண்டம். கோவலன் முன் ஜென்மத்துல செய்த தவறின் காரணமாகத்தான் அவனை இந்த ஜென்மத்துல அங்கு இருந்து புகார் காண்டத்தில் அத்தனை செல்வ வளங்களை எல்லாத்தையும் இழந்து விட்டு அவன் எங்க மதுரைக்கு போற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறது. இது புகார் காண்டத்திற்கான பாடல். இந்த மாதிரி பாவிகம் சிலப்பதிகாரத்தில் அமைகிறது. இந்த ஒருவரி நூற்பா ரொம்ப முக்கியமானது. பாவிகம் என்பது காப்பிய பண்பே.
அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழியினுடைய வளத்தை வெளிப்படுத்துவதும் புலப்படுத்துவதும் எதுனா இந்த காப்பியங்கள் தான். இந்த காப்பியங்கள் தான் வந்து என்ன செய்யுது, அதுல ஒரு சான்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலக்கிய வடிவமாக கற்பனை, கதை, அழகியல், எளிய நடை, இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு எளிய நடை அப்படின்னு சொல்லி இந்த காப்பியங்களை சொல்லலாம். இப்பொழுது உள்ள காலத்திலும் நிறைய காப்பியங்கள் வருகிறது. விருத்தம் எனும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ரெண்டும். பாட்டும் உரைநடையும் கலந்து பல வகை செய்யுள்களில் அமைந்தது எதுன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. 20ஆம் நூற்றாண்டுல நிறைய காப்பியங்கள் வருது. அதுல வந்து எல்லாமே குறுங்காப்பியங்களாக இருக்கிறது. அது குறுங்காவியம். இப்ப பாரதியார் பாடியது பாஞ்சாலை சபதம். பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி, இது போன்றதெல்லாம் எழுதியிருக்கிறார். கவிமணி மருமக்கள் வழி மான்மியம் எழுதியிருக்கிறாரு. கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம், இது இவருடைய படைப்பு. கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து பாரத சக்தி மகா காவியம், புலவர் குழந்தை ராவண காவியம், இது அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே. இது உங்களுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பகிருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.